सद्गुरुदिव्यशरणारविन्दाभ्यां नमः। स्वां परतरविष्णुशिखण्डं सर्वजन्म सन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये प्राणानाजन्य मम पादधीमहि सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः। वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः अधिपतये वज्राय नमः तोरणताकयोः दक्षिणशाकोर्ध्वे ओं हां सामवेदासनाय नमः हां सामवेदमूर्तये नमः श्वेतवर्णं द्विनेनं हेमयज्ञोपवीतिनो ब्रह्मासलाय नमः ओं यवर्गाय नमः शवर्गाय नमः अधिदैवतानं लयनान्तमुच्चरति यशक्तिं जगत्कारणम् क्षुब्ध्वा तत्प्रसदामृदौगविसरैः प्राणानियम्य स्थितः तराणि च षडद्वस्थाने बाह्यानि तानि सुप्तानि दीक्षया देहे स्थितानि भूतानि सोद्यानि श्रुद्दिने दिने निःशेषं दग्धपाशस्य भुक्तभोग्यस्य चात्मनः माता पितृमलोद्भूतं देवीं ह्वीं प्रतिष्ठागणाय हुं फट् प्रतिष्ठागणा बीजोच्चारदृष्टेन स्निग्धं पत्रपुष्पफलोपेतं विचिन्त्य अन्तः शिवं सर्वोपचारैः मनसा सम्पूज्य तद्यदा नाभिकुण्डे सुधृतिदेग्नौ हृत्पुण्डरीकमध्यान्तु सुसुम्ने नपतानलं द्वादशान्तपदे योज्य तद्देजः पुञ्जपिञ्जरं तेन वन्यस्य मार्हेण सर्वकर्मार्ह को भवेत् इत्युक्तवत् ज्ञानाक्नलं विन्यस्य शिवं सम्पूज्य पूरकाकृष्टेन बिन्दुप्रसदामृतरूपेण आज्येन होमञ्चस्ते यं शिवाज्ञया इति प्रार्थना समर्प्य आचार्यः यागेश्वरार्चनं कुर्यात्। अवतस्य हि इति विज्ञाप्य वाद्यं पोदुं देवदेव जगन्नाथ जगदानन्दकारण शिवाद्वर प्रवर्दोऽहम् अनुज्ञां देहि मे प्रभो। ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வமில்லைனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொட்டாள் எம் உயிர் துணையே. தேவாரமும் எம் உயிர் துணையே, திருவாசகமும் எம் உயிர் துணையே. தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே.
மூன்றாம் கால யாக வேள்வியிலே பிரம்மச்சாரி பூஜை, வடுக பூஜை, தம்பதி சுமங்கலி பூஜை போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளன. காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் எவனீனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உச்சித காலத்தில் கல்யாணம் ஆகணும். சுமங்கலியெல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். புருஷர்களுக்கெல்லாம் உத்தியோகங்கள் ஸ்திரமாக அமைய பெற வேண்டும். தம்பதிகள்லாம் அந்யுன்யமாக ஸ்நேகமாக இருக்க பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாக இந்த பூஜை எல்லாம் நடைபெற உள்ளன. அப்படி எல்லாரும் அமைதியாக இருந்து தரிசிக்கணும். யாகசாலையில் நம்மெல்லாம் பேசின்னு இருக்கோம் அப்படின்னா பிரம்மாவினுடைய 6 பெண்கள் மேலே பறந்துட்டே இருப்பா. ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரோம் அப்படின்னா நம்ம நன்னா இருக்கணும், ஊர் நன்னா இருக்கணும், நமக்கு தேவையான விஷயங்கள் நடைபெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அது ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகும்னு அர்த்தம். அது நடந்ததுன்னா நம்ம சௌரியமாக இருப்போம். இங்கே வந்து கதை பேசின்னு இருந்தோம் அப்படின்னா அதை ததாஸ்துன்ட்டு போயிட்டான்னா அதுதான் பலிக்கும். நம்ம கோவிலுக்கு போயும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால தான் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் நாமத்தை அன்றி பிற ஒன்றும் பேசுகிற ஆலயத்தில் எழுதி வைக்கிறான். அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த பூஜையெல்லாம் தரிசிக்கணும். ஏன்னா இந்திரபோக பலப்பிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவேந்திரனுக்கு நிகரான ஆடம்பரமான வஸ்து வாகனங்கள் தரக்கூடியது இந்த காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பத்மசோபரி பிரம்மச்சாரி ஸ்வரூபாய மகாகணபத்யாசனாய நமः. பிரம்மச்சாரி ஸ்வரூபாய மகாகணபதி மூர்த்தஜே நமः. சூர்யாப்ஜானலோச்சனம் மணிசர்கோடீரஹஸ்தம் மகா நாகேந்திரானன சுந்தரம் கலயுகாம் போஜே குஷம்பாஷகம் தந்தம் மத்துலலட்டுகண்ட தசதம் மஸ்தத்வஜே மேகலா மாலாலங்கிருத மத்தியமம் புஜமலதே யஜ்ஞோபவீதம் பஜே. க்ளாங்க்ளோங்கம் பிரம்மச்சாரி ஸ்வரூபாய மகாகணபதஜே நமः. வித்யாதேகாய நமः. நேத்ரேभ्यो நமः. கணாநாஹந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாபவஷ்டவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்தன்வன்னோதிவிஸ்ஸீதசாதனம். பிரம்மச்சாரி ஸ்வரூபாய மகாகணபதயே நமः. ஏதான் ஆவாக்கியே ஆவாகனாதி அங்குசமுத்ராந்தம் பதஸ்யே பாத்யாச்சமனார்க்யாணி தத்வா கந்தம் சமர்ப்பியே தூபதீப நிவேத்யாதிகம் ஆராத்யா. ஓம் தூர்வசி தூர்வந்தம் தூர்வதயோஸ்மான் தூர்வதிதம் தூர் வயம் வயம் தூர்வாமஸ்வம் தேவானாமசிதப்பிதமப்பிதமம் திஷ்டதமம் மன்னிதமம் தேவஹூதமம் ஹிருதமசி அபித்ராணம் துகும்மக்வமாக்வா மித்ரசத்வா தத்விஷா பிரேக்ஷே மாபேர்மாசம் விக்தாமாத்வாஹிகம் சிஷம் தூபமாக்ராபயாமி प्रोक्ष्य परिशिष्ये अमृतोपकारं कदलीफलताम्बूलं निवेदयामि आचमनीयं समर्पयामि सर्वाद्यम् ॐ न तत्र सूर्योपाधिन चन्द्रतारकं नेमा विद्युतोपान्तकुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. महागणपतये नमः. पार्वती परमेश्वराय नमः. महालक्ष्मी नमः. वडगणाथाय नमः. नीराञ्जनज्योतिः आगमनीयं समर्प. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. दीप सौभाग्य महालक्ष्मी अंबिका स्त्रीण संप्रोक्ष्य कवचेनावगुण्ड्ये ओम ह्रीं आधारशक्तये नमः. ओम अनंताय नमः. ओम धर्माय नमः. ओम ज्ञानाय नमः. ओम वैराग्याय नमः. ओम ऐश्वर्याय नमः. ओम पद्माय नमः. पद्मशोपरी दीप सौभाग्य महालक्ष्मी अंबिकासनाय नमः. दीप सौभाग्य महालक्ष्मी अंबिका मूर्तये नमः. ओम दीप सौभाग्य महालक्ष्मी अंबिकायै नमः. अष्टपत्र पुष्पार्चनानि समर्पयामि. आवाहनादि सर्वोपचारे संपूजयामि. अर्घ्यं दत्वा धूपदीप निवेद्यादिकम् आराध्ये. ओम दशद्रव्य समायुक्तं सुगन्धं च मनोहरं
आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् दीपसौभाग्यमहालक्ष्मीम्बिकायै नमः धूपमाग्रापयामि फलं निवेद्ये ओम नमो देव्यै महादेव्यै शिवायै सर्वं नमः नमस्ते भद्रायै वेदां वरदास्पताम् देवसौभाग्यमहालक्ष्मीम्बिकायै नमः नीराञ्जनज्योतिः आगमनीयं समर्पयामि प्राप्ये தொடர்ந்து மகாலட்சுமி தீபஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்து மூலாலயத்திலே வீட்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தர்மசம்பர்தினி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்ய உள்ளார்கள். இந்த சுவாமியை கலாகர்ஷனம் பண்ணி யாகசாலை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மூலஸ்தானத்தில் வழிபாடு இருக்காது, தீபங்கள் இருக்காது. ஒரு ஆலயத்தில் தீபம் இல்லாட்டி நம்ம நிறைய ஆலய வழிபாட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது. கோபுரே சிகரே துவாரே அப்படின்னு சொன்னால் முதல்ல கோயிலுக்குள்ளே போகிறோம்னா ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய மாடங்களை தரிசனம் பண்ணணும், கொடிமரத்தை தரிசனம் பண்ணி கோவிலை பிரதட்சணம் பண்ணி அப்புறமா நந்தியை தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட போகணும். எடுத்தோடனே நேராக சட்டன்னு சுவாமிகிட்ட போகக்கூடாது. அது மாதிரி வண்டியிலலாம் போகும்போது ஒரு கோவிலில் விளக்குறதா எரியுறதா என்னன்னு தெரியாமல் நம்ம வண்டியில் போகும்போதே கும்பிட்டுன்னு போகிறோம். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்தில் தீபங்கள் அவசியம் இருக்கணும். ஒரு ஆலயத்தில் தீபம் இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணோம்னா பிரம்மகத்தி தோஷமானது ஏற்படுது. அப்போ இந்த 2 நாளாக சுவாமியை கலாசனம் பண்ணி முதல் கால யாகசாலை பூஜைக்காக சுவாமியை இங்கே யாகசாலை கொண்டு வந்ததுலேருந்து இன்றைய தினம் பர்யந்தம் அந்த மூலாலயத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண மாட்டோம். எல்லா பூஜையுமே இங்கே கலசத்தில் தான். அப்போ இந்த 1.5 நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த சுவாமிகிட்ட தீபம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ அங்கே உள்ளே போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுறது. அது மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபஸ்தாபனம் இப்போ இன்னைக்கு கொண்டு போய் விளக்கேற்றி கொண்டு மூலாஸ்தானத்தில் வச்சுட்டோம்னா இனிமேல் அடுத்த கும்பாபிஷேகம் சுவாமி கலாகர்ஷனம் பண்ணுற வரைக்கும் உள்ள ஒரே ஒரு தீபமாவது எரிஞ்சுட்டே இருக்கணும். அதன் பொருட்டு தீபஸ்தாபனம் பண்ணுறது. அதே மாதிரி அந்த சுவாமிக்கு முதல் பாகம் அப்படின்னா இப்போ நாளை கும்பாபிஷேகம் பண்ணி கலசாபிஷேகம் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா அந்த மகாலட்சுமி பாகம், அந்த பூஜை இல்லாத அந்த சரீரத்தில் அலக்ஷ்மி வாசம் பண்ணுறால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மகாலட்சுமி அதில் வாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கலசத்தில் மகாலட்சுமி பூஜை பண்ணி அந்த சுவாமி அம்பாளுக்கு மகாலட்சுமி கலசத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் ரொம்ப உயர்வானது காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம். இந்த சுவாமி நமக்கு தேவையான வஸ்துக்களை கொடுக்குறார். காமியம்ங்கிறது ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் எடுத்துக்கப்படாது. காமியம்னா நமக்கு உரித்தான வஸ்துக்கள் உரித்தான காலகட்டங்களில் கிடைக்கணும். தாகமாக இருக்குன்னா தண்ணி கிடைக்கணும். வீடு நிறைய ஒரு அண்டா நிறைய தண்ணி வச்சுருப்போம், எழுந்திரிச்சு போய் குடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நிறைய சிரமங்களுக்கு நம்ம ஆளாகிறோம். எந்த வஸ்துக்கள் எந்த காலகட்டத்தில் தேவையோ அது கிடைக்கப் பெறுவது காமியம்னு பேர். அப்படி இந்த தருணத்தில் இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம். தம்பதிகள்லாம் அந்யுன்யமாக ஸ்நேகமாக இருக்கணும். சஷ்டியத பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், சொர்ணாபிஷேகம், பூர்ணாபிஷேக பரியந்தம் அந்யுன்யமாக ஸ்நேகமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியது தான் உமாமகேஸ்வரர் பூஜைன்னு பேர். சுவாமி அம்பாள் எப்படி சோமாஸ்கந்தர் உமாஸ்கந்தர் அப்படின்னு சேர்ந்தே இருப்பாளோ அதே மாதிரி சுவாமி அம்பாள் அந்த உமாமகேஸ்வரர் பிரியவே மாட்டார். அந்த உமாமகேஸ்வரர் வாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா இந்த மாதிரி தம்பதிகள்கிட்ட, இந்த தம்பதிக்கு நடுப்புறெல்லாம் நம்ம குறுக்க போகக்கூடாது. அதனால் நமக்கெல்லாம் தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் நின்றுருப்போம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுப்புற போனோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்தி குறைஞ்சி போயிடும். அப்போ நம்ம இதெல்லாம் தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியது இந்த உமாமகேஸ்வரர் பூஜை. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. வாகர்த்தா விவசம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபக்தையே ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு பேர். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு தாய் தந்தை யார் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன் தான். இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கா அப்படின்னா அவளை சிரமங்களாக சொல்லலை. நம்ம அப்பா அம்மாலாம் இருக்கா அப்படின்னா அவள்லாம் யாராவது கேட்பாளான்றதுக்காவது நம்ம சாப்பாடு போட்டாகணும். நல்லாவே கவனிச்சுக்கணும், அதெல்லாம் குறை சொல்லலை. அப்படி யாராவது கேட்பாளா அப்படின்றதுக்காவது நம்ம அவளுக்கு சாப்பாடு போடுறோம். ஆனால் இவன் திருப்பி செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு தாய் தந்தை உண்டு அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரன். இந்த ஜெகத்திற்கே நாயகனாகவும் நாயகியாகவும் விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரன்.
அப்படிப்பட்ட அந்த சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார் அப்படின்னா அந்த சுவாமியை பார்த்தோன்னா நமக்கு ஒரு காதல் ஏற்படணும். அந்த மாதிரி அற்புதமான மூர்த்தம் அருணாச்சலேஸ்வரர். இந்த அருணாச்சலேஸ்வரர் பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருப்போம். இந்த காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம் இன்னொன்று என்ன நம்ம பிரார்த்திக்கணும் அப்படின்னா, இந்த பூலோகத்தில் ஒரு 6 பேர் வணங்கத்தக்கவா அப்படின்னு காலம்புரை சொன்னேன். ஒரு 6 பேர் மகாவிஷ்ணுக்கு பிரியமானவா அப்படின்னு ஒரு 6 பேர் சொல்லியிருக்கா. சத்யம் மாதா பிதா ஜானம் தர்மா பிராதா தயாசகா பத்னி ஷமாபுத்ரோ ஷடேதே மமவாந்தவஹா. எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஒரு 6 பேரை சொல்றார். சத்தியம் மாதா, சத்தியம் பேசக்கூடிய ஒரு தாய் கிடைக்க பெறுவது ஒரு மனிதனுக்கு பாக்கியம். பிதா ஞானம், நல்ல ஞானமுடைய தந்தை கிடைக்க பெறுவது பாக்கியம். சத்தியம் மாதா பிதா ஞானம். தர்மா பிராதா, தர்ம சிந்தனைகளுடைய சகோதரர்கள் கிடைக்க பெறுவது பாக்கியம். தர்மா பிராதா. தயா சகா அப்படின்னா நல்ல தயவுடைய, இப்போ நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னா நம்ம அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவை பாவிச்சு அந்த அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நண்பர்கள் கிடைக்க பெறுவது பாக்கியம். தயா சகா. சாந்தி பத்னி அப்படின்னா, உதாரணத்துக்கு அதிதி யாராவது ஆற்றுக்கு கெஸ்ட் வரா அப்படின்னா நம்ம அவளுக்கு காப்பி கொடுன்னா அவளுக்கு சாப்பாடு போட்டே அனுப்பணும். நம்ம சாப்பாடு போடணும்னா காப்பி போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியாக அமைய பெறக்கூடாது. சாந்தி பத்னி அப்படின்னா அந்த ஆட்டுக்காரனுடைய மனசு கோணாமல் நடக்கக்கூடிய சாந்தி பத்னி கிடைக்க பெறுவது பாக்கியம். ஷடேதே மமவாந்தவஹா, நல்ல குழந்தைகள் கிடைக்க பெறுவது பாக்கியம். இந்த மாதிரி நம்மளாம் வேற எதோ ஆசைப்படுறோம். 2 வீலரில் போகிறோம், கார் போகிறோம், காரில் போகிறவா இன்னும் அடுத்த பெரிய காரில் போகணும் ஆசைப்படுறோம். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் அமைய பெறுவது பாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு அமைய பெறும் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சுவாமியை நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம். அதனால தான் வேண்டத்தக்கதை அல்வோயினி வேண்டும் முழுவதும் தருவோயினிங்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்களை சுவாமி நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். ஓடுவதும் உன்னோடு ஓர்ப்பதும் உனை உணர்த்துவது உனக்கெனக்கு உறுதி வாடினேன் என்கின்றாய் வருகை என்றால் புரியாய் என்றார் மாணிக்கவாசன். நம்மெல்லாம் சந்தோஷப்பட்டோம்னா அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம். அதே கோபம் ஆகிட்டோம்னா ஒரு 10 மார்க்கு குறைஞ்சி எடுத்துன்னா நீ எல்லாம் ஒரு சுவாமியை உனக்கு எத்தனை லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம திட்டுறோம். இது ரெண்டும் கேட்டு யார் அனுகிரகம் பண்ணுறார்? அருணாச்சலம் மட்டும்தான். அப்போ அந்த அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிங்க. நமக்கு உரித்தான வஸ்துக்கள் உரித்தான காலங்களில் கிடைக்க பெற வேண்டும். கேசாதி பாதபர்யந்தம், தலைமுடியிலிருந்து பாதபர்யந்தம் ஏற்படக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆகணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எது சௌகரியம் அப்படின்னா தேகத்தில் ஆரோக்கியமும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தான் ஒரு மனிதனுக்கு சௌகரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா இந்த காமியம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தை தரிசிக்கணும். வெறும் கும்பாபிஷேக நிகழ்வை தரிசனிக்கிறது மட்டும் பெரிய புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள். ஏன்னா கும்பாபிஷேகத்தில் இது உயர்வு இது தாழ்வு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு மதிக்கத்தக்கது. அந்த மாதிரி இந்த காமியம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தை நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம். சுவாமியை என்ன பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ வஸ்துக்கள் வாங்கியிருக்கேன்னா கூப்பிடலை. சர்வ ஜெகநாதா, அந்த ஜெகத்திற்கே நாயகனா இருக்கக்கூடிய சுவாமின் சர்வ ஜெகநாதா யாவது பூஷா விசானகம் தாவத்வம் பிரீதிபாவேன, உண்மைன்னு இருக்கக்கூடிய அன்பின் பொருட்டு இந்த மூலாலயத்தில் வந்து இருன்னு சொல்கிறோம், இந்த கலசத்தில் வந்து இருன்னு சொல்கிறோம், இந்த கும்பத்தில் இரு. இப்போ எதெல்லாம் நம்ம சுவாமி என்ன பண்ணுறோம்? கட்டளை இடுறோம். தாவத்வம் பிரீதிபாவேன, உண்மையில இருக்கக்கூடிய அன்பின் பொருட்டு இங்கே வந்து நில்லுன்னா நிற்கிறோம். நம்மளை யாராவது ஒரு அதட்டி சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடுது. இப்போ எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி அவர் வந்து நமக்காக இங்கே இருக்கார் அப்படின்னா தாவத்வம் பிரீதிபாவேனன், இந்த சுவாமி மேலே நம்ம இருக்கக்கூடிய அன்பின் பொருட்டு வரார். அதனால் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சுவாமி இந்த கிராமத்தில் வாசம் பண்ணி நமக்கு எப்பொழுதுமே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்க.
आचार्यः ओम ओम अघोरासनाय नमः अघोरमूर्तये नमः गोदे गंगासनाय नमः गोदे गंगामूर्तये नमः केटंजकपालपासं वमे दधानं परसं त्रिशूल गंचदण्डं विकृतास्य भीमं ध्यायदूरं भुजगादिभूष्यायै नमः अवाक्यदं पूजार्घ्यमत्ता प्रदाने ओम ओम नेत्रासनाय नमः नेत्रे मूर्तये नमः अरुणाभं स्वरे नेत्रं दक्रिये चात्मकं विभोः तत्तरोपवह्ना मण्डलत्रयताश्रयं கிருதாத்யங்கோக்தவதன கரதார்யா சம்விதம் ஏகாசிம்வாதிசூலாகி அஸ்தம் யோக சிவோக்திதா. மூன்றாம் காலத்திற்குரிய திரவியாகுதியானது ஆலயத்திலே தயார் நிலையில் இருப்பதால் இருக்கக்கூடிய அனைத்து பக்த ஜனங்களும் விரைவாக ஆலயத்திற்கு சென்று அந்த சண்டவதி திரவியத்தை ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो धन्ति प्रचोदयात् स्वाहा. महागणपतये नमः स्वाहा. नर्तन गणपति सर्व सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः. ओम ओम अघोरदयाय स्वाहा गंगायै स्वाहा चक्रण्ये स्वाहा वक्ता प्रथमो देव्या धर्मे बंधनान् मृत्योर्मुक्षी यमामृतात्. ओम ओम नेत्रेभ्यः स्वाहा. ओम शिवाय स्वाहा. ओम धर्म संवर्धन्यम्बिकायै स्वाहा. स्वानवाहाय विद्महे शूलहस्ताय धीमहि भैरव प्रचोदयात् स्वाहा. ओम सं चण्डीलाहुदिह्यामेव प्रतिदष्टति. ओम गं 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 गणपतये वो षट्. ओम सोमास्कन्द शिवाय वो षट्. नन्दकेशाय वो षट्. ओम परिवारदेवताभ्यो वो षट्. हिमरुद्रादिभ्यो वो षट्. भविष्यदाभ्यो स्वाहा स्वाहा स्वाहा. ओम भूर्भुवस्सुः स्वाहा. आदिवात्रं कुर्वतो विद्वान् तद्गणेशाते जपहोम संज्ञां समर्पयामि. एकदन्ताय नमो गणपतये नमः ब्रह्मणपतये नमः सर्वस्य दित्यै सर्वदेवदेवताय चण्डेश्वराय आदित्यादि ग्रहदेवताभ्यो लोकाय मृगृष्यवादोदयादे सर्वस्याब्दे सर्वजगत्ते सर्वमेव देन्द्रादिभ्यः स्वाहा. पूर्वधमे कलायां वज्रादिभ्यः स्वाहा. वायुर्मेधिकत्रिकालं वसराभिषवन्मये नित्यासेन कराचलाय ब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यो विष्णुप्रोति सर्वं धयते. ओम सं शिवचण्डेश्वराय निराजनं दर्शय. सर्याचार्यः
अन्नं प्राणोन्नमदानमाह अन्नं मर्तुण्डम जीवादमाह अन्नं ब्रह्माणो जगतं वदन्ति अन्नमाह प्रणं प्रजादाः मोहमन्नं तृतीयकाल होमसंख्यां त्यक्त्वा वयं दूर्गं च अन्नवर्गाणि निवेदयामि ॐ यमंत्रम में गोपाज ब्रह्मणा वेद अमरेण वृदांबरे ब्रह्मज ब्रह्माद आयुकीर्तिं भजाम्बरुः लंकारधीपं दर्शयामि ॐ देव्याः सांगे द्वादशारत्नेरघना भवते द्वादशमासादं वत्सरः संवत्सरमेवावरं देवोऽन्ते तनादयामसि यस्याय वर्षभोमेनामेन्यन्हे रात्रिये पिकः क्विङ्कानीरसेत्ते जन्मे धातुष्कट्कटः ॐ गणां ब्रह्मणस्पदानः शृण्वन्नोतिभिः श्वेतजातनं गतदीपं दर्शयामि दर्शयामि आदवणीं समर्पयामि ओमीशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां तत्पुरुषाय विद्महे महादेवाय धराणं गुरुहुं गच्छन्दं गुरुराष्ट्रभूं ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्रदीपं दर्शयामि सद्यो जातं प्रभक्ष्यामि सद्यो जाताय वै नमो भवाय वन्दे वृद्धिवर्धन उर्वादे नक्षत्रवर्धवटे मध्यमिदं राजाय प्रसख्य साहिने नमो श्रवणाय कर्मः वायुस्तागं मध्रेदो गादुन्द तैजमानाय देवादेवे सोमर्यादेशसे समुषद्धर्जाय दाज्ञमयदन्तदेवाः तानि धर्माणि नरकं निभावे साङ्गोपाङ्ग आनन्दकर्ता सहस्राक्षर परमेभ्यो मन्ये संवर्धिनम्बिकासमेत अरुणाधरेर्वर्षिभागे नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि यजुर्वेदमवधारय ॐ षेद्भोझेद्वा वायवस्तो भाजवस्तु देवो वस्तु विराप्राप्रयतु श्रेष्ठतमाय कर्मणे ॐ त्र्यम्बकं यजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामगे औहो हुवा बर्हि तक्षतमनः क्षन्तन्त तन्वीक्षये क्षन्तव्यं क्षितिभूस्तु ते सधुवचः क्षुद्रं मदीयं शिवे देवी श्लोकं समर्पयामि ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே குறைவிலா நிறைவே கோதிலா
அமுதே ஈரில கொழுஞ்சோடர் குன்றே சிவனே இறைவனே இறைவனே நீயில் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை இன்னிரக்கனே படகடியாரோடும் கூடியம்பானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேல சிற்பர வியோமம்மாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி பூங்கழல் போற்றி போற்றி கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். இதுவரையிலே 4 மந்திர புஷ்பம் 4 வேதங்களினாலும் திருமுறை பாராயணனாலும் சுவாமியை சந்தோஷம் செய்தார்கள். அடுத்ததாக ராகதாளங்களினாலே இறைவனை சந்தோஷிக்க உள்ளார்கள். முதலாவதாக அம்பிகைக்கு பிரியமான கல்யாணி ராகம் அவதாரஜ. அடுத்ததாக அனைவரும் ஆனந்தமாக இன்புற்று இருக்க அம்பிகைக்கு பிரியமான ஆனந்த பைரவி ராகம் அவதாரஜ. वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं वज्रपाणि वन्दितं शूलपाणि नन्दनं दण्डपाणि पूर्वजं दण्डपाणि माश्रये दण्डपाणि पूर्वजं दण्डपाणि माश्रये अपापति वर्णितं वायुपति भीषितं अपापति वर्णितं वायुपति भीषितं गणपति नाट्यगं पशुपति हास्यतं पशुपति हास्यतं गणपति नाट्यगं आसपूर्वजं जय आगुवागणं आसपूर्वजं जय विघ्ननायकं गणेश चिन्तयाम्यगं
நாயகம் கணேச சிந்தயாம்யகம் ஜய சித்தி கணபதே ஜய சித்தி கணபதே புத்தி கணபதே ஜய புத்தி கணபதே புத்தி கணபதே ஜய சித்தி கணபதே சித்தி கணபதே ஜய புத்தி கணபதே ஜய புத்தி கணபதே ஜய சித்தி கணபதே கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே. நிறைவாக ஆசீர்வாதமானது கூறப்பட உள்ளது. எல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ இந்த பிரார்த்தனையை ஒரு மனதோடு சுவாமியிடம் பிரார்த்தனை பண்ணீங்க. ஆசீர்வாதத்தில் நமக்கு என்னென்ன சௌகரியங்கள் தேவையோ நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே சம்ஸ்கிருத மொழியில் சுவாமிகிட்ட விண்ணப்பமாக பண்ண போகிறோம். அதனால எல்லாம் மனதார ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாகேன மார்கேன மகிம் மகேஷாः கோ பிராமணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து காலே வருஷது பர்ஜன்யः சுபீக்ஷம் விதகேந்திரபः சாந்தானி சர்வபூதானி பயஸ்வின்யः பஜோவ்ரதः சுஸ்தி மந்த்ரார்த்தாः சத்யாः சபலாः சந்தி பவந்தோ महान्तो न गृह्णन्तो तथास्तु देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य सकल भुवन जगतां सृष्टि स्थिति संहारतिरो भवानुग्रह पंचकृत्य कारण संपन्नस्य अकार उकार मकार ओंकार प्रणवाकार स्वरूपकस्य प्रणतार्तिहरस्य वृषभारूढस्य जाज्वल्यमान पाल विलोचन विरोचन ज्वाला माला परिप्रोषित पंचसर शरीरस्य रक्षित चतुर्दश भुवन मंडलस्य आदिमध्यांत रहितस्य धर्म संवर्धिनंबिका समेत अरुणाचले परमेश्वर स्वामिनः अनुग्रहेण च मेरुमंदर निषद क्रौंच गंधमादन हेमकूट हिमाचल कैलासादि कुलाचल दटांतरारण विहरण समय समेत सकल सिद्ध साध्यादि मुनिकन स्तूयमान निजमगिम प्रभावस्य धिक्कालमौलि परिचर्यमान चरण कमल जुगलस्य पासांकुशाक्षमाला लड्डुक निजदंत रुचिरहस्तस्य मोदक प्रियस्य भेट्टदायकस्य महागणपतेः अनुग्रहेण च सुमंगलीनां पति शुश्रूषा पूर्वकं दीर्घ सौमंगल्यदावाप्तिः अरोग दृढगात्रता प्राप्तिः सर्वेषां कन्यकानाम् उचितकाले कुलाचार प्रकारेण मनोवृत्तानुसारेण श्रेयोवान् यशोवान् विद्यावान् पूर्वकं सद्भर्तृ प्राप्तिः सर्वेषां विवाहार्थेन विवाह प्रतिबंध दोष निवारणता सिद्ध्यर्थे शुभ मंगल विवाह प्राप्त्यर्थे सर्वेषाम् उद्योगार्थीनाम् उद्योगे न्याय मार्गेण च लक्ष्य कोटि संख्ययाः लाभकर प्राप्तिता सिद्ध्यर्थे उद्योगे उन्नत बलावाप्त्यर्थे सर्वेषां तयोधिकानां वाराणसी चिदंबर श्रीशैल अहोपिल वेंकटाचल कैलासादि समस्त शिवालय वैष्णवालय दर्शन प्राप्त्यर्थे सर्वेषां कृष्यकानां व्यवसाय द्वारे अतिवृष्टि अनातिवृष्टि रहित सुवृष्टि प्राप्तित द्वारा धन धान्य संपूर्णता वाप्तिः वापी कूप तटाकादि समस्त जल समृद्धि प्राप्तिः आलयात् नित्य पूजाक्य महाकैंगर्य प्राप्ति सिद्धिश्च भूयासति भवन्तो महान्तो न गृह्णन्तो तथास्तु सर्वे जनाः सुखिनो भवन्तो तथास्तु समस्त सन्मङ्गलानि सन्तो तथास्तु सर्वं श्री भगवतः धर्म संवर्धिनंबिका समेत अरुणाचलेश्वर पाद कमल अरविंदार्पणमस्तु वास्तु நாளை காலை சரியாக 5 மணி அளவிலே மங்கள இசையுடன் 4ஆம் கால யாக வேள்வியானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மங்கள தீபாராதனை நடைபெற்று அருள் பிரசாதமானது வழங்க உள்ளார்கள். கடலே போற்றி ராஜ்யமாதத்தே ராஜ்யோ வாசோமே நிலுது தேவசபாநேதானி ஹவே கும்ஷி பவந்தே தேவானாகும் சபா தேவசோராஜா பவதி பகுஸ்வை பக்வஸ்வாரி பக்வதாதிகாரி பகுதாத புருஷாய